அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தொடர்ந்து சிவ ராத்திரியை பற்றியது. கிருஷ்ண பரமாத்மா சிவபூஜை, அவர் எப்படி சிவபூஜை செய்தார் என்று பார்ப்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த சிவபக்தி உள்ளவர் என்கிறது கூர்ம புராணம். பளிச்சென்று பிரகாசிக்கும் திரிபுரண்டரத்தையும் தரித்து கொண்டு உடல் முழுவதும் விபூதி பூசியதால் வெளுத்தவராகவும் தலையில் சடையும் இடையில் மௌரியும் தரித்து வேறு எந்த சிந்தனையும் பேச்சுமின்றி ஸ்ரீகிருஷ்ணர் சந்திரசேகரனின் சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியபடி தியானத்தில் இருந்தார். தேவகியின் மைந்தன் கிருஷ்ணன் பாசுபத விரதம் மேற்கொண்டு திருமேனி முழுவதும் திருநீர் அணிந்து ருத்ர யாகம் செய்து பரமேஸ்வரனை ஆராதித்தார். தம்மை தோழனாக வழிகாட்டியாகவும் கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு சிவ வழிபாட்டையே அறிவுறுத்தினார். கிருஷ்ணர் சிவபெருமானை வணங்கியே பாசுபத அஸ்திரம் பெற்றான் அர்ஜுனன். கண்ண பரமாத்மா தினம் தினம் 1008 தாமரை மலர்களால் சிவபூஜை செய்தார் என்கிறது திருவிழிமிழலை தலபுராணம். இன்னும் நம்ம இந்த கிருஷ்ண பரமாத்மாவே சிவனை வழிபட்டு எவ்வளவோ விஷயங்கள் தன்னோட வாழ்க்கையில் சாதிச்சிருக்கார். மட்டுமில்லாமல் தன்னுடைய நண்பனாகவும் அர்ஜுனனுக்கு அர்ஜுனன் அவருடைய பக்தா மற்றும் நண்பனாகவும் இருந்தவருக்கு சிவ பூஜை செய்ய சொல்லி வலியுறுத்தியவரும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்ட பெரிய தெய்வங்களே சிவனை வழிபட்டு அவர்கள் தங்களுடைய காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அவரை சிவனை எப்படி வழிபட வேண்டும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட இந்த விசேஷ தினங்களில் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மை உள்ளவர்களாக நம்மை மாற்றி விடுகிறது. அதில் அவ்வளோ உண்மை இருக்கிறது. இந்த நாளை நாம் தவற விடாமல் அவர்கள் சக்திக்கு ஏற்ற, சில பேர் உடல் நலம் இல்லாமல் இருப்பாங்க, பரவாயில்ல, முடிந்த அளவிற்கு நீங்கள் இந்த விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்து நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலே அடையுங்கள். உங்கள் சந்ததிகளும் மிக சிறப்பாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.